Hi friends, welcome to Agathia Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அம்மாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சென்னா பிரியாணி. ரொம்ப ஈஸியா டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது கூடவே இந்த ஆனியன் ஃப்ரையும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சென்னா பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பிளாக் சென்னா எடுத்திருக்கேன். ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். அது குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு கரெக்டாக வந்து 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். விசில் இறங்குனதையுமே நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி தண்ணி வடித்து வச்சுருங்க. இல்லைன்னா வந்து சென்னா ஓவராக வந்து குக் ஆயிரும். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுமே இது கூட வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். பிரியாணி ஸ்பைஸ் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்து வணக்கும் போது நல்லா வந்து ஃப்ரையாக வணக்குவோம். அப்போ இது லைட்டாக கருங்குற மாதிரி ஆயிடும். அதனால் லைட்டாக வணக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது வணங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 போல் சின்ன வெங்காயம், ஒரு 6 போல் பூண்டு, கூட வந்து காரத்துக்கு பொடியாக கட் பண்ணால் கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய தக்காளியை நீளமாக பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் கலந்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு சீக்கிரமே வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சென்னா மசாலா கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மீது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்ல மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் ஒயிட் சென்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரியாணி கூட சேர்ந்து வேகிறப்ப ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸும் தண்ணி வடிகட்டிட்டு சுத்தமாக இது கூட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரைஸ் வந்து அதிகமாக ஊறிடக்கூடாது. கரெக்டாக 1/2 ஹவரில் தண்ணி வடிகட்டி நீங்கள் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து 3/4 அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 3/4 தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கரெக்டாக ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. 1/4 வந்து தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கர் போட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, புதினா, கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ குக்கர் மூடி வச்சு கரெக்டாக 1 விசில் லோ ஃப்ளேமில் விட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. 1/4 தண்ணி இருக்கும்னால 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சுன்னா மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வெங்காய பக்கோடா செய்கிறோமில்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றி ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சமாக ஊற்றிட்டு சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து வெந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா மொறுன்னு ஆனியன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், குக்கரில் வந்து கரெக்டாக 1 விசில் விட்டு அதுக்கப்புறம் நல்லா விசில் இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
ரைஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. முக்கியமாக வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து கரெக்டாக 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. கூடவே வந்து நம்ம நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டல. அது கூடவே வந்து சென்னா வந்து ரொம்ப குழஞ்சி வரல. இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக பிரியாணி கரெக்டாக வரும். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்லங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாகவே வந்து சென்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸும் கூட சீக்கிரமாக இதை செஞ்சு நம்ம கொடுத்துடலாம். அடிக்கடி வந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே நம்ம ஃப்ரை பண்ண ஆனியனும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.